அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரஜபுடைய மாதத்தில் நாம் அதிகமாக அல்லாஹை நெருங்கக்கூடிய விதமாக சலாவாத்து, திக்ர், தொழுகை, இப்படி நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கோம். அந்த வகையில் புதன்கிழமை துவா கபூலாகக்கூடிய சிறந்த நேரங்கள்ல ஒன்று. லுஹருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரம் அப்படின்னு தப்சீர் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. நம்மளுடைய துவா எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் சரி, எத்தனை நாள் ஆசைப்பட்ட துவாவாக இருந்தாலும் சரி, உடனடியாக அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான். நம்மளுடைய துவாவை கபூலாக்குவான். அப்படிப்பட்ட சிறந்த நேரத்தில் நாம இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு இருக்குது. அது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் லொஹர் தொழுகை தொழுது முடித்ததுக்கப்புறம் இஸ்திக்ஃபார் நீங்கள் செய்ய போகிறீங்க. இஸ்திக்ஃபார் அல்லாஹிடம் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப பெரிய நன்மை இருக்குது. அல்லாஹிடம் பாவ மன்னிப்பு பெற்றுட்டாலே நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். அல்லாஹுக்கு நம்ம நெருங்கக்கூடியவர்களாக இருப்போம். மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்வு, நல்ல விதமான வளமான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். கவலை, கஷ்டம், துன்பம் போன்ற எதுவுமே இருக்காது. ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹுடைய அருள் நமக்கு என்றுமே இருக்கும். உங்களுக்கு குழந்தை செல்வமா அல்லாஹால கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவான். அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார ஈட்டக்கூடிய முறையை விஸ்தாலமாக ஆக்கி தருவான். உங்களுக்கு பரக்கத்தை அதிகப்படுத்தி தருவான். அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கமானவனாக ஆகுவான். அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமானவர்களாக நம்ம ஆகுவோம். அல்லாஹை நம்ம விருப்பமானவர்களாக ஆயிட்டாலே எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். அல்லாஹுடைய கருணை பார்வை நம்ம மேலே பொழிஞ்சிட்டாலே. அப்படிப்பட்ட பல சிறப்புகளை கொண்டு இருக்கிறது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்கறது. நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்க இந்த இஸ்திக்ஃபார் ரொம்பவும் பலமானதாக இருக்குது. நீங்கள் எந்த இஸ்திக்ஃபார் வேணாலும் ஓதலாம். சிறந்த இஸ்திக்ஃபார்லேயே சிறந்த ஒன்று. இந்த ஒரு இஸ்திக்ஃபாரை நீங்கள் 40 முறை நீங்கள் ஓதணும். ஃபஸ்ட்டு லொஹர் தொழுகை தொழுதுக்கப்புறம் இஸ்திக்ஃபார் 40 முறை. அது என்ன அப்படின்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். இது அல்லாஹ்விடம் நாம் பாவ மன்னிப்பு கேட்குறோம். உங்களுக்கு இது பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, சின்னதாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் யாரெல்லாம் என்னை மன்னிப்பாயக, யாரெல்லாம் என்னை மன்னிப்பாயகன்னு கூட நீங்கள் ஓதலாம். ஆனால் இது இஸ்திக்ஃபாரில் ரொம்பவும் சிறந்தது. அதனால் நீங்கள் இதையே ஓதுங்க. உங்களுக்கு ரொம்பவும் சிறந்ததாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு இஸ்திக்ஃபாரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹய்யும் கையும் அப்படிங்கிற அல்லாஹுடைய 2 திருநாமங்கள் இடம்பெற்றிருக்கு. பொதுவாகவே அல்லாஹுடைய திருநாமங்கள் அப்படின்னாலே ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. எந்த திருநாமத்தை நம்ம ஓதி துவா கேட்டாலும் நிச்சயமாக நம்மளுடைய துவாக்கள் கபூலாகும். அப்படி இருக்கும் பொழுது 2 அழகிய ஹய்யூ கையும், என்றும் நிலையானவன், என்றும் உயிருள்ளவன் அப்படிங்கிற பொருளை இருக்கக்கூடிய அந்த 2 திருநாமங்களையும் இந்த ஒரு இஸ்திக்ஃபாரில் இடம்பெற்றிருக்கு. இந்த திருநாமத்துக்கு இன்னொரு சிறப்பு கூட இருக்குது. ஒரு ஹதீஸ் கூட இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. பத்ரு யுத்தத்துக்கு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக பிரார்த்தனையில் இருந்தாங்க. அல்லாஹ்விடம் துவா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சஜிதாலேயே இருந்தாங்க. வெற்றியக்கூடிய அப்பா எங்களுக்கு இந்த போரில் அப்படின்னு அதிகமாக. ஏன்னா அவங்கக்கிட்ட எந்த ஒரு பொருளும் இல்லை. அல்லாஹை நம்பி அவங்க அந்த போரில் இறங்கினாங்க. அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2-3 வாட்டி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூடாரத்துக்கு பார்க்கும் பொழுது அவங்க சஜிதாவில் இருந்த வண்ணம் யா ஹையூ யா கையூம், யா ஹையூ யா கையூம்னு அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்களாம் அந்த முதல் இரவு. மறுபடி மறுநாளே பார்த்தா அவங்க வெற்றியை கொடுத்தாங்கல்ல. அவங்க போர் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா வாக்களித்தான். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுனாங்க. அந்த திருநாமங்கள் இந்த ஒரு இதில் இருக்குது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. இதை நீங்கள் 40 முறை ஓதுங்க.
இது ஓதுனதுக்கு அப்புறம் ரொம்பவும் சிறந்த ஒரு சூறா, சூறா நஸ்ரு. இந்த ஒரு சூறாவுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா உதவி தான். அல்லாஹ்வுக்கு நாம உதவி கேட்குறோம் அல்லாஹ்விடம். நம்மளுடைய எல்லா வகையான தேவைகளுக்காகவும், நம்மளுடைய வருமானத்துல பறக்கத்தை அதிகப்படுத்த, நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க, நல்ல விதமான வாழ்க்கை அமைய, எல்லாத்துக்குமே இந்த ஒரு சூறா ரொம்பவும் சிறந்ததா இருக்கு. இந்த சூறாவை நம்ம வளமையா ஓதக்கூடியவர்களா இருக்கணும். இதை நம்ம தொடர்ந்து டெய்லி நம்ம ஓதிக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையை நல்ல விதமா செழிப்பா மாறுறத நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா உணர முடியும். கஷ்டமான வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா நல்ல விதமா ஆக்கி நம்மள பரக்கத்தான வாழ்க்கைய அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவோம். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சூறா, சூறா நஸ்ர். இந்த சூறாவை நீங்க 21 முறை நீங்க ஓதணும். இந்த அமலை நீங்க செய்யறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னும் பின்னும் சலவாத் 3 முறை எந்த சலவாத் வேண்டாலும் நீங்க ஓதலாம். தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்த சலவாத். அது தெரிஞ்சா நீங்க அதே ஓதலாம். அது தொழுகையில நம்ம ஓதுறோம்ல அந்த சலவாத் தான். இன்ஷா அல்லாஹ் நீங்க ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம வந்து துஆ கபூலாகக்கூடிய அந்த உகந்த நேரத்துல நாம அல்லாஹ்விடம் அழைக்கிறோம். இதுல அல்லாஹ்வுடைய திருநாமங்களை இருக்கு. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வால இறக்கி அருளப்பட்ட அழகிய சூறா அல்லாஹ்வுடைய உதவியை நாம கேட்கிறோம். அப்படி சிறந்த விஷயத்த நம்ம இதை செஞ்சு நம்ம அல்லாஹ்விடம் துஆ கேட்கும் பொழுது உங்களுடைய எல்லா வகையான துஆக்களையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வழிகளை அதிகப்படுத்துவான். உங்களுக்கு பரக்கத்தை அள்ளி தருவான் இன்ஷா அல்லாஹ். நீங்க முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட ஓதி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி நல்ல விஷயத்த உங்களுக்கு நாடுவான். மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், நுகர் தொழுகை தொழுதுட்டு அதிகபட்சம் நீங்க யாரிடமும் பேசாமலே இந்த அமலை செய்யுங்க. 40 முறை இஸ்திக்ஃபார், 21 முறை சூரா நஸ்ர் ஓதுவதற்கு முன்னாடி முன்னும் பின்னும் சலவாத் 3 முறை. ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல இதை ஓதுறதுக்கு. ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுடைய எல்லா வகையான ஆசைகளையும் நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லாஹ். இவ்வளோ நம்பிக்கையோட ஓதி பாருங்க. இது எல்லாமே சிறந்தது. இது எல்லாமே நம்ம தனித்தனியாக ஓதி துவா கேட்டாலுமே துவா கபூலாகும். இஸ்திக்ஃபார் நம்ம செஞ்சு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நம்ம இஸ்திக்ஃபார் செஞ்சு நம்ம துவா கேட்டாலுமே நம்ம துவா கபூலாகும். அதே மாதிரி சூரா நஸ்ரை நம்ம ஓதி துவா கேட்டாலுமே சூரா கபூலாகும். நம்மளுடைய துவாக்கள் எல்லாமே கபூலாகும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சூறா தான் அது. ரொம்ப சின்ன சூறா, ஆனால் இதுக்கு ரொம்ப பவர்ஃபுல், அதிகமான ஒரு பவர் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஓதும் பொழுது, அதுவும் துவா கபூலாகக்கூடிய ஒரு கரெக்டான அந்த நேரத்தில் நம்ம ஓதும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய துவாக்களை கபூலாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.